பச்சை பீன்ஸை வச்சுட்டு நம்ம சைட் டிஷ்க்கு சிக்கன் சைட் டிஷ்க்கு வந்து கார்லிக் போட்டு ஒரு சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். So Jason, why did you say that you are not supposed to cut the other side of the beans? Well, today we got some really great fresh green beans from the store. We don't want to eat the woody part where it's closest to the stem, so we'll cut that part off. It's hard for your teeth, but the other end is perfectly edible, and when it's as fresh as it is today, you see it's nice and smooth and still pointy. That's a sign of quality, sign of freshness, and we want to keep that whenever possible. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் இங்கே இருக்குது. இதுக்கு இடையில வந்து நம்ம பெரிய சட்டியில் ஒரு நம்ம நிறையா தண்ணி வச்சுட்டு அதை வந்து கொதிக்க விட்டுட்டு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறோம். நம்ம போட்டுட்டு இங்கே வந்து இந்த பீன்ஸ் எல்லாம் போடுறோம். நம்ம இப்போ என்ன போட்ட பின்னாடி ஒரு 7 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சட்டியில் ஐஸ் தண்ணியை பிடிச்சி வச்சுருக்கோம். இந்த குக்கிங் முடிஞ்சிருச்சு, 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளோ ஆகிட்டு இருப்பாருங்க. டெம்பரேச்சரில் வைக்கணும்னா ஹையாக கொதிக்கிற மாதிரி இருக்கணும். கொதிக்கிற மாதிரி இருந்துட்டு அதில் வச்சுட்டு 7 நிமிஷம் குக் பண்ணுறோமா. பண்ணிட்டு என்ன பண்ணுறோன்னா இதில் அப்படியே போடுறோம். இப்போ ஸோ எதுக்காக இப்படி போடுறோம்னா இப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா குக் பண்ணது வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும். இப்போ வந்து இதில் பண்ணும்போது அதனால் என்ன பண்ணோம்னா கரெக்டான பதத்தில் வந்து நம்மளுக்கு அந்த குக்கிங் வந்து அந்த பீன்ஸ் வந்து குக் ஆகிருக்கும். இதுக்கு மேலே குக் ஆகாது. அதனால தான் அந்த பச்சை தன்மையும் அது அப்படியே வந்து பாதுகாக்கும். இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து ஸ்மால் ஸ்லைஸாக எடுக்கணும். இந்த மாதிரி இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னா இந்த பாருங்கள், இதில் கார்லிக்கு அதாவது பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கோம். 2-3 பூண்டு எடுத்துக்கங்க, நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து பெப்பர், மிளகாப்பொடி, அது மிளகாப்பொடி எல்லாம் வந்து இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த க்ரீன் பீன்ஸையும் இந்த மிளகாயவும் மிக்ஸ் பண்ணி பட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஜேசன் காண்பாரு. Butter right in the pan. We add our garlic and let it come together. Give it a minute while the butter is melting. And we'll add some of the spices. And we'll let that all come together. All right, let's add all of the green beans and about half of these peppers. Another minute. We want to make sure that the butter and seasoning and garlic fully coat the green beans and peppers, which were fully cooked earlier. All we're doing now is heating them up. இப்போ ஜேசன் என்ன சொல்கிறாருன்னா ஏற்கனவே எல்லாம் குக் பண்ணியாச்சு, அதனால் வந்து லைட்டாக டாஸ் பண்ணால் போதும், லைட்டாக அப்படி மேலே சுற்றி விட்டால் போதும், ரொம்ப குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. And they're about done. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த சிக்கன் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ண சிக்கனை வாங்கி வச்சுருக்கோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த சீசனிங் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கோம்.
இது என்னென்னா ஃப்ரெஞ்ச் ஹர்ப்ஸ். இது வந்து ஜேசன் கொடுத்த ஃப்ரெஞ்ச் ஹர்ப்ஸ். பட் இது இல்லைன்னா நீங்கள் நம்ம ரெகுலர் சீசனிங் கூட போட்டுக்கலாம். பட் இது இல்லை, இதில் வந்து கிடச்சிச்சின்னா வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு கொஞ்சமாக இதில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு, இது வந்து எகைன் இந்த மாவு மல்டிபர்பஸ் மாவு, இந்த பிரெட் பண்ணுற மாவு இருக்குல்ல, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இதை அப்படியே போட்டுட்டு நல்லா நல்லா வந்து எல்லா இடத்துக்கும் சேர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நல்ல இந்த பாத்திரத்தில் நல்ல ஹீட்டு வைக்கிறோம். ஹை ஹீட்டில் வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றுறோம். ஆலிவ் ஆயில் ஊற்றுறோம். ஆயில் ஊற்றிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா, இந்த நம்ம கோட்டிங் பண்ணி வச்சுருக்கிறத வந்து எடுத்து இதில் அப்படியே போடுறோம். Okay. In the pan, you're going to want to let it cook undisturbed for about a minute so you can get a nice hard sear on the one side. I will show you get a nice golden brown on the chicken, and then we can flip it. Another minute on the other side. If it were very thick, you might want to put it in a hot oven rather than finish cooking it on the stove, but these are nice. So you can just now continue until it's cooked all the way through to 165 degrees Fahrenheit. And we are going to work on the gravy. So we're going to turn the fire down to a low. என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து சாஸ் பண்ண போறோம். சிக்கனுக்கு வந்து ஒயிட் சாஸ் பண்ண போறோம். அது எப்படி பண்ண போறோம்னு சொல்றேன். இப்போ அந்த மாவு இருந்துச்சுல, அதுல ஒரு டீஸ்பூன் எடுத்துட்டு இப்படி போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, இப்போ the flour, stir it so it doesn't burn until it turns a darker brown. Okay. ஓகே, இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப ப்ரௌன் ஆக்க விட்டுறாதீங்க. இப்போ வந்து ஒரு டம்ளரில் வந்து பால் வச்சுருக்கேன். இவ்வளோ விலைக்கு இந்த பால் இருக்குது. இதை எடுத்து ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கோம். Right, get that. Alright, we made that with some nice roux, so now we're just going to strain out the lump. And we have a nice smooth sauce now. Now let's plate it up. Okay. Use it up.
2 wonderful dinners. பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்மளுக்கு வந்து இந்த ஒயிட் சிக்கன் மேலே அந்த ஒயிட் சாஸை ஊற்றிட்டு சைடில் வந்து நம்ம அந்த பீன்ஸ் வச்சுருக்கோம். இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே சொல்லுங்கள். நம்ம ஜேசன்ட்ட இருந்து உங்களுக்கு ஆன்சர் வாங்கி தரேன். ஓகே, நன்றி.